நம்ம சக்திவேல் பார்த்தீங்கன்னா கதிருக்கும் முத்துவேலுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பி விடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கருவை கலைச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட பொய் சொல்றாங்க, வேணும்னா அவங்கள கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க. உடனே முத்துவேலு பழனிவேலு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வர சொல்லி கேட்கறாங்க. நீ போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வயிற்றுல கருவை கலைச்சிட்டீங்களா எங்களுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி கேட்கவும், சேச்சே அப்படியெல்லாம் இல்லை, ஏன்னா நான் அப்பாவானா எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கதிர் சொல்றாங்க. அப்பா என்னப்பா எங்களை போய் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு நம்ம ராஜி கேக்குறாங்க. எனக்கு சந்தேகம் இல்ல, உங்க சித்தப்பாவுக்கு சந்தேகம். அவனோட சந்தேகத்தை நம்ம தீர்த்து வைக்கணும் இல்லையா, இல்லைன்னா அவன் தாம் தூம்னு குதிப்பான், சரி போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. இங்க நம்ம சக்திவேலு குமரவேலை கூப்பிட்டுக்கிட்டு, டேய் பாத்தியாடா உங்க பெரியப்ப பண்ற காரியத்தை, பிள்ளை மாசமா இருக்கான்னு தெரிஞ்சதும் உலகத்துல இல்லாத சந்தோஷம் அவன் கண்ணுக்கு தெரியுது. இப்போதுக்கு இப்படி இருக்கிறவன் நாளைக்கு தனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா தான் பிள்ளைய யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அவனே அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாலும் கொடுத்துருவான். இவன் சொத்து பத்தெல்லாம் கொடுக்க தயங்க மாட்டான்டாம், பிறக்கிற பிள்ளை பேர்ல எழுதி வச்சிருவான். அதனால நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு வந்துச்சுன்னா முதல் வாரிசு அது உன்னோட வாரிசா மட்டும்தான் இருக்கணும். அன்னை மனசை எப்படியாச்சும் கறந்து இந்த சொத்தெல்லாம் நம்ம பேர்ல எழுதிட்டோம்னா அதுக்கு பயப்படவே தேவையில்ல. அதுக்கப்புறம் அவர் ராஜி கூட சேர்ந்தா என்ன, சேரலைனா என்ன, ராஜிக்கு குழந்தை பிறந்தா என்ன, பிறக்காட்டி என்ன, அதனால நீ தான் இந்த வீட்டுக்கு வாரிசை பெத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும், என்னப்பா பேசுறீங்க, சுடரை எனக்கு பிடிக்காம தான் நான் கல்யாணம் பண்ணுனேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்ப அவளோட போய் சேர்ந்து குழந்தை பெத்துக்கன்னு சொன்னா என்னால எப்படி முடியும்? அவளெல்லாம் இன்னும் எனக்கு சொல்லவே முடியல, என்னால இன்னும் என் லைஃப்லயே நான் என்டர் ஆகல, அவகிட்ட மூஞ்சி கொடுத்தே நான் பேசினது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இந்த சொத்தும் நம்ம கைக்கு வராது, உங்க பெரிய பணம் நம்மளுக்கு பெருசா நாமத்தை போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒழுங்கு மரியாதையா உன் அப்ப உன்னோட நல்லதுக்காக மட்டும் நான் சொல்லுவேன், நான் என்ன சொல்றனோ அதை கேட்டு நடந்துக்க, இல்லைனா இங்க சொத்தும் இல்லாம ஒண்ணும் இல்லாம பிச்சை தான் எடுத்துக்கிட்டு அலையணும். உங்க பெரிய பணம் உசுரை காப்பாத்திருக்கான் அவன், அதனால சொத்து எழுதி வைக்கிறதுக்கு தயங்க மாட்டாருடா அவரு. நான் சொல்றத கேட்டுக்க, இன்னைக்கேன்னு சுடரோட வாழ ஆரம்பிச்சிரு, இல்லைன்னு வச்சுக்க உனக்கு சொத்து இல்லடி மவனே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப அப்போதுக்கதான் நம்ம சக்திவேல் சொல்றாங்க, இங்க பாருடா, நீ குழந்தை பிறக்கிற இதை மட்டும் பாரு, நான் இந்த கதிர் பயல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு தொட்ட டிரைவர்கிட்ட போய் பேசுறாங்க. கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல பணத்தை எடுத்து அவங்க கையில கொடுக்கறாங்க. கொடுத்ததுமே அவரும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, சரி இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, காரியத்தை கச்சிதமா நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க நம்ம கதிர் பாத்தீங்கன்னா ராஜிய கோச்சிங் செட் கிளாஸ்ல விட்டுட்டு இங்க நம்மளோட டிராவல்ஸ்க்கு வரலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. வந்துகிட்டு இருக்கும் போதுன்ட்டு பின்னாடி இருந்து வந்த ஒரு லாரி கதிரை அப்படியே அடிச்சு தூக்கிடுது. அடிச்சு தூக்கவுமே கதிருக்கு அப்படியே பயம்னு சொல்ல முடியல, அப்படியே போய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரத்துல விழுந்து கீழே விழுந்து ரொம்ப அடி, பலத்த அடி. பக்கத்துல இருந்து அத்தனை பேருமே கூடி நிக்கிறாங்க. கூடி யாருன்னு பார்த்தா மூஞ்சி எல்லாமே அடையாளமே தெரியாம மாறிடுச்சு. அதனால பக்கத்துல இருந்த எல்லாருமே அவரை கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல விட்டுறாங்க. அங்கேயும் அவங்க சரியா பாத்துக்காதனா அதுக்கப்புறமா ஒரு இந்த முத்துவேலுக்கு நியூஸ் வந்துருது, உங்க மருமகனை அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு கோவப்பட்ட நம்ம முத்துவேலு நேரா பாண்டியன் வீட்டுக்கு போய், ஏயா பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, அவனை போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சண்டை இழுக்கமோ, என்னது கதிருக்கு முடியலையா, எப்பங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு நம்ம முத்துவேல் குடும்பமும் பாண்டியன் குடும்பமும் பதறி அடிச்சுட்டு போறாங்க. போய் பார்த்தா அவரை ட்ரீட்மெண்ட்டே எடுக்காம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தனியா ஒரு ஓரமா கிடக்குறாரு. இதை பார்த்ததுமே கோமதி கதறி அழுகுறாங்க, ஏங்க எத்தனை லட்சம் பரவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாத்துங்க அப்படின்னு உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இங்க நம்ம சக்திவேலுக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் கதையை முடிச்சிடலாம்னு பார்த்தா மறுபடியும் இவங்க ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. இவங்களுக்கே தெரியாம முடிச்சிருக்கணும், லாரிக்காரன் கணக்க கச்சிதமா முடிச்சுட்டியான், ஆனா நம்ம தான் கோட்டை விட்டுவிட்டோமே அப்படின்னு நம்ம சக்திவேலு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனை இன்னைக்கு முடிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு கோவத்துல இருக்கும் போதுதான் நம்ம குமரவேல் வர்றாங்க. அங்க என்னப்பா முடிஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடா போயிருவான்னு தான் நினைச்சேன், ஆனா போன பாடு இல்லையே, இங்க அடுத்து நம்ம பணத்தை எம்புட்டு
பணத்தை பறிக்க போறானோ தெரியல அப்படின்னு இங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க இருந்து ராஜு ஓடி வர்றாங்க. கதிருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அடிச்சு பேக்கெல்லாம் அப்படியே பிடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டு, என்னோட கதிருக்கு என்ன ஆச்சு, என்னோட உசுருக்கு என்ன ஆச்சு, அவன் தான் என்னோட உசுரு அப்படின்னு அழுது பிடிச்சுக்கிட்டு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அங்க போய் கதிரோட கன்னத்துல அப்படியே முத்தம் வச்சு அவங்கள்ட்ட அப்படியே கட்டி அணைக்கிறாங்க. உடனே டாக்டர், ஏமா வெளியே போங்கம்மா, அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி விட்டுறாங்க. உள்ள அங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ராஜி ஐசியூ வெளியே நின்று அந்த ஓட்ட வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கதிர் எனக்காக என்னென்னமோ பண்ணானே, ஒவ்வொன்னையும் எனக்கு தேவையானதை பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சு, கடவுளே என்னோட கதிரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத, அவன் தான் என்னோட உசுறு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம அம்மா மாறி வடிவு இவங்க எல்லாரையும் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போது அங்க பழனிவேலும் சக்திவேலும் அப்படின்னு நடிக்கிறாங்க. நீ ஒன்னும் நினைக்காதம்மா, மாப்பிள்ளைக்கு சீக்கிரம் குணமாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்துவேல் வர்றாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு நான் கூடிய சீக்கிரத்திலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, கதிர் யாருக்குமே ஒரு கெட்டது கூட நினைக்க மாட்டான்ப்பா, ஈயரும்புக்கு கூட துரோகம் செய்யாத அவனை போய் யாருப்பா இப்படி எல்லாம் பண்ணுவா அப்படிங்கவும் உடனே சுகன்யா சொல்றாங்க. அதுக்குள்ள மாமா, இதெல்லாம் ஒரு யதார்த்தமா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ இது யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியல, இவனை யாரோ வேணுமனே ஆள் வச்சு தூக்கியிருக்காங்க, அவங்கள கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு இவங்களெல்லாம் என்ன பண்றேன்னு பாரு, இவங்களெல்லாம் அப்படியே போனா போகுதுன்னு விட்டா அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம முத்துவேல் சொல்றாங்க. அப்ப உடனே சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே இப்போதைக்க இவன் பொழைக்கிறானா அப்படிங்கிறத பாருனே, அதுக்கப்புறமா நம்ம சிபிஐ வேலைலாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்காக இவனை யார் இப்படி பண்ணாங்கன்னு நான் பார்க்காம விட்டுருவனாடா, இவன் என்னோட மருமகன், என் மருமகனை எப்படி நான் காப்பாத்துறேன்னு மட்டும் பாரு, எனக்கு உசுறு கொடுத்து என்ன வாழ வச்சவன் என் மருமகன் அப்படின்னு நம்ம கதிரை ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அப்ப உடனே இங்க நம்ம சக்திவேலுக்கு சுத்தம் பிடிக்கல. குமரவேலை கூப்பிட்டு, பாத்தியாடா மருமக மேல எம்புட்டு அக்கறை வச்சிருக்கான்னு இந்த ஆளு பண்றதெல்லாம் இப்படி தாண்டா இருக்கும், இந்த ஆளை பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியல, கொஞ்சமா நெஞ்சமா பல பிரச்சனை இருக்குது, இத்தனைக்கும் காரணம் எனக்கு என்னமோ தெரிஞ்சும் தெரியாமையும் பல பிரச்சனை வந்திருக்குது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதுக்கப்புறமும் இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு சக்திவேலு போயிடுறாங்க. இங்க நம்ம பாண்டியன் கதிரை பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப டாக்டர் வந்து கொஞ்சம் கியூர் ஆயிட்டாரு, இன்னும் அவருக்கு பழசு ஞாபகம் இல்ல, இன்னும் ஒரு நாள் இருந்தா மட்டும்தான் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் உயிர் பொழைப்பாரா பொழைக்க மாட்டாரான்னு சொல்ல முடியும், கொஞ்சம் கியூர் ஆயிருக்காரு, சொல்ல போனா அவ்வளவுதான், மற்றபடி இன்னும் இவருக்கு கான்சியஸ் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கோமதியும் பாண்டியனும் வேண்டாத கடவுள் இல்லை, போகாத கோயில் இல்லை அப்படி வேண்டிக்கிட்டு சாமிக்கு அங்க போய் அழுது புலம்பி புரண்டுகிட்டு இருக்காங்க. இங்க முத்துவேலு கதிர்கிட்டையே உட்காந்துருக்காரு. இப்படிப்பட்ட மருமகன் எனக்கு கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, இவன் என் மருமகன்ல என்னோட மகன், என் மகனை உயிர் பிச்சை போட்டு எனக்கு குடிசு கடவுளே அப்படின்னு நம்ம முத்துவேலு கூட சாமிகிட்ட வேண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. முத்துவேலு நம்ம கதிரை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடவுளே என் பிள்ளைய காப்பாத்துப்பா அப்படின்னு கதிர்க்காக முத்துவேலு ஒவ்வொரு நிமிஷமும் கோயில் அங்க உருகி உருகி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க முத்துவேல் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சக்திவேலுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நம்ம அண்ணன் தான் மேல மட்டும்தான் பாசம் வச்சிருக்கணும்னு நினைச்சேன், ஆனா கண்டவன் மேல பாசம் வச்சிருக்கேன்னு ஒரு பக்கம் கோவத்துல இருக்காரு நம்ம சக்திவேலு.